எந்த ஃபீல்டு இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, அதுல டெடிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கிரிக்கெட்ல டெடிகேஷனோட உயிர குடுத்து விளையாடின பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அப்படி தன்னுடைய உயிரையே பணயம் வச்சு விளையாடின ஒரு பிளேயர்னா, அது கண்டிப்பா யுவராஜ் சிங் தான். ஏன்னா 2011 வேர்ல்டு கப்ல அவரு கேன்சரோட விளையாடினாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த வேர்ல்டு கப்ல நடந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒரு மேட்ச்ல அவரு கிரவுண்ட்லயே பிளட் வாமிட்டும் எடுத்தாரு. இத பார்த்த அம்பையர்ஸ் நீங்க இதுக்கு மேல கேம கன்டின்யூ பண்ண வேண்டாம். நீங்க வெளில போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொன்னப்போ, அவரு எனக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத விட எனக்கு இந்த செஞ்சுரி ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த செஞ்சுரிய ஃபுல்லா ஸ்கோரும் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அவர் இந்த கேம விட்டே வெளில போனாரு. அந்த மேட்ச்ல மட்டும் இல்லாம குவார்டர் ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்னு சொல்லி 2த்துலயுமே ஒரு நல்ல நாக் விளையாடி நம்ம அந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்தாரு. அதுக்கப்புறமா வேர்ல்டு கப் ஜெயிச்சு முடிச்சுட்டு போய் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த யுவராஜ் சிங் திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு 2014 T20 வேர்ல்டு கப்ல. அண்ட் அதுக்கப்புறமா அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரான 154 ஓடிஐலையும் ஸ்கோர் பண்ணாரு. அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி நம்ம டெடிகேஷனோட இருந்தா நமக்கான ரெகக்னிஷன் கண்டிப்பா கிடைக்குங்கிறது யுவராஜ் சிங்கை பார்த்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, அதுல டெடிகேஷனோட இருக்கணும்.